தமிழக வாக்காளர்கள் மத்தியில் தேர்தல் சின்னம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து வருகிறது. அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரையில் உதயசூரியன், அதிமுகவை பொறுத்தவரையில் இரட்டை இலை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மாம்பழம் சின்னங்கள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் சின்னம் ஏதுவாக இருக்கும் என்ற ஆவல் மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்து வந்தது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் சின்னமாக ஆட்டோ சின்னம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படம்பிடிப்பு முழுவதும் முடிந்துவிட்டதால் தற்பொழுது முழுநேர அரசியலில் விஜய் ஈடுபட்டு வருகிறார். தற்பொழுது வார்டு வாரியாக நிர்வாகிகளை நியமித்து முடித்து இருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். அடுத்த கட்டமாக தனது கட்சியின் தேர்தல் சின்னத்தை அவர் தேர்வு செய்வதற்காக ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மக்களை கவரும் வகையில் எளிதான ஒரு சின்னம் இருக்க வேண்டும் என்ற வகையில் ஆலோசிக்கப்பட்டு வந்தது. இதன் இறுதி முடிவில் ஆட்டோ சின்னம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலம் ஆட்டோ என்பது மக்கள் மத்தியில் சென்றடைந்த ஒரு விஷயமாக கருதப்பட்டு வந்தது. தற்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்டோ சின்னத்திலேயே போட்டியிடுகிறது என்பது உறுதியாக இருக்கிறது. இந்த சின்னத்தை பதிவு செய்வதற்காக வருகின்ற நவம்பர் மாதம் தேர்தல் கமிஷனில் விஜய் விண்ணப்பிக்க இருக்கிறார். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உகந்த சின்னம் எது என கடந்த சில மாதங்களாகவே ஆலோசனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஆட்டோ சின்னம் தேர்வாகியுள்ளது. தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யும் பொழுது 3 சின்னங்களை தேர்ந்தெடுத்து கேட்க வேண்டும். இதில் ஏதாவது ஒரு சின்னத்தை தேர்தல் கமிஷன் வழங்கும். அந்த வகையில் ஆட்டோ சின்னம், நட்சத்திரம், அகல் விளக்கு ஆகிய 3 சின்னங்களை தேர்வு செய்து தமிழக வெற்றிக் கழகம் விண்ணப்பம் செய்திருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்டோ சின்னம் கேட்டு பெறுவதால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆட்டோக்காரர்களின் ஒட்டுமொத்த செல்வாக்கு தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.